வாழைப்பூ சாப்பிட்றதால உண்டாகக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம டெய்லியும் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல பல வகைகள் இருக்குங்க. இதுல உணவுக்கு சுவை சேர்க்கிற பதார்த்தமாக பல வகையான காய்கறிகளை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுல பூ வகையை சார்ந்த சத்துக்கள் மிகுந்த இந்த வாழைப்பூ அதுலயும் ஒண்ணு. அந்த வாழைப்பூ சாப்பிட்றதால ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கன்சீவா இருக்கக்கூடிய பெண்கள் சில மாத காலங்கள் வரைக்கும் இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலையில தூங்கி எழுந்த உடனேயே அதுக்கப்புறம் வரக்கூடிய பெண்களுக்கு அந்த வாந்தி, அதுக்கப்புறம் தலை சுத்துறது, உடல், அதுக்கப்புறம் மனசோர்வு, இந்த மாதிரி நிலையெல்லாம் நம்மளுக்கு ஏற்படும் அந்த டைம்ல. ஸோ இத்தகைய எல்லா குறைபாடுகளையும் களைவதில் இந்த வாழைப்பூ உணவு ரொம்ப சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. வாழைப்பூ பல சத்துக்கள் அதுக்குள்ள வச்சிருக்குங்க. குறிப்பா பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகமா நிறைஞ்சிருக்கு. வாரத்துக்கு ஒரு டைம் இந்த வாழைப்பூவை நம்ம சமைச்சு சாப்பிட்றதால நாள் முழுக்க நம்ம சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மூளை எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்க செயல்படக்கூடிய ஒரு மூலக்கூறே இந்த வாழைப்பூல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இந்த மலச்சிக்கல் பிரச்சனை போக்குதுன்னு சொல்றாங்க. இது ஒரு சிறந்த இயற்கை உணவா இந்த வாழைப்பூ கருதப்படுதுங்க. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அல்சர் அப்படிங்கிறது வயிறு, அதுக்கப்புறம் குடல்ல எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புண் அப்படின்னு சொல்லலாம். இந்த அல்சர் பெரும்பாலும் காலை உணவுகளை நம்ம தவிர்ப்பவங்களுக்கு இது அதிகமா வர காரணம் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ அடிக்கடி கார உணவுகளையும் சாப்பிட்றவங்களுக்கு இது ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. வாரத்துக்கு ஒரு டைம் வாழைப்பூவை நல்லா பக்குவம் பார்த்து சமைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, அதை நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா இந்த அல்சர் புண்ணுங்கள்லாம் கூடிய விரைவில் குணமாகும் சொல்லப்படுது. ஸோ வயிற்றுல இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களோட செயல்பாடுகளையும் இது சீரமைக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதயம், வாழைப்பூவில் பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால இதய நலத்துக்கு பொட்டாசியம் சத்து ரொம்பவே அவசியமா இருக்கு. ரத்த அழுத்தத்தை சீரான நிலையில வச்சு இதயத்துக்கு சரியான அளவுல ரத்தம் போக வரக்கூடிய அந்த ஒரு வழியை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி வயிற்றுப்போக்குக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஸோ கெட்டு போன உணவுகளை நம்ம சாப்பிட்றதால நிறைய பேத்துக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படுது. இந்த வயிற்றுப்போக்குனால உடல்ல இருக்கக்கூடிய இந்த அத்தியாவசிய சத்துக்கள் எல்லாமே இழந்துடுறோம். வாழைப்பூவை வயிற்றுப்போக்கு நின்றதுக்கு அப்புறமா பக்குவம் செஞ்சு நம்ம கொஞ்சமா அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் இழந்த சத்துக்கள் எல்லாமே திருப்பி நம்மளால பெற முடியும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கண்களுக்கு ரொம்பவே நல்லது. வாய், அதுக்கப்புறம் பற்கள் பிரச்சனையும் இது சரி பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. வாழைப்பூ அடிக்கடி பக்குவம் செஞ்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வாய் துர்நாற்றம் ஏற்படுறத தடுக்கலாம். நிறைய பேர் ஊட்டச்சத்து இல்லாம பயங்கரமா அவதிப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாழைப்பூ ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்றாங்க. மூலம், ரத்த சோகை, இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெனிஃபிட்டா இந்த வாழைப்பூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வாழைப்பூவை சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இதனால நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ தவிர்க்காம இனிமேல் கண்டிப்பா வாழைப்பூவை வாரத்துல ஒரு டைமோ 2 டைமோ சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.